நம் முன்னோர்கள் நோயின்றி பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ்ந்தனர். ஆனால் இன்றோ குழந்தை பருவத்திலிருந்தே பலவிதமான நோய்களுக்கு ஆளாகின்றனர். இதற்கு காரணம் மூலிகைகள் மீது நாம் காட்டிய அலட்சியமே என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இலவன் பஞ்சு மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பஞ்சு மரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு தாவரம். நீண்டு வளரக்கூடிய உயரமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். காய்க்கும் போது இலைகளே இல்லாமல் வெறும் காய்களை கொண்டு தொங்கி இருக்கக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த இலவன் பஞ்சை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதோட மரப்பட்டை லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. இந்த லிம்ஃபடினைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் பொறுக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு கிளான்ஸ் எல்லாம் வீங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் இதற்கு கண்டமாலை அப்படின்னு பேர். கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிறு சிறு கிளான்ஸும் வீங்கக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா டிபி சம்மந்தப்பட்ட நோயுடனோ அல்லது நுரையீரல் சம்மந்தப்பட்ட புற்றுநோயுடனோ சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் சூரணம் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து அந்த கஷாயத்தை 3ஆக பிரித்து 150 மில்லி 3ஆக பிரித்து அதில் ஒரு கரண்டி தேன் கலந்து அதை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இன்றைக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகள் கொடுக்கும்போது கூட இன்றைக்கு டிபி நோயும் அது உண்டாக்கக்கூடிய பக்க விளைவுகளும் நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பதில். ஏன்னா ஒவ்வொரு முறையும் காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபி கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை வரும்போது அடுத்த 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா நியூ ட்ரேஸ் ஆஃப் மைக்ரோபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய வகையான நோய் கிருமிகளால் டிபி மீண்டும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இலவன் பஞ்சு மரப்பட்டைக்கு உண்டு. இரண்டாவது, இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய ஒரு பிசின். ரொம்ப உறுதியாக இருக்காது, ரொம்ப கடினமாக இருக்காது. அழுத்தினோன்னா அப்படியே தூளாகிவிடும். இதற்கு மோட்ச ரசம் அப்படின்னு பேர். இந்த மோட்ச ரசத்திற்கு உடலிலிருந்து வெளியேறக்கூடிய இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. உடலிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. பொதுவாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருக்குமே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அதிகப்படியான வியர்வை. இந்த அதிகப்படியான வியர்வை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்களுக்கு துர்நாற்றம் ஏற்படுமோ அல்லது இவ்வளோ வியர்வை ஏற்படுறதுனால நமக்கு மற்றவர்கள் தவறாக நினைப்பார்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மோட்ச ரசம். குழந்தைகள் கூட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கைகளும் கால்களும் நிறைய வேர்வை அடைந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கலாம். அவர்கள் கூட இந்த மோட்ச ரசம் அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 2 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறையும் சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய வியர்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கண்டமாலைன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்படுகின்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னா கழுத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்துடைய இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் கட்டி போல் வீங்கி கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். அது ஏதோ புற்றுநோய் கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி இல்லது அதோடைய தசையை எடுத்து பயாப்சி அனுப்பினா கூட இல்லை அது சாதாரண கட்டின்னு வந்தால் கூட அதை குணப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய மாடர்ன் மெடிசனில் மருந்துகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும் போது கூட நம்ம இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை நன்றாக கஷாயம் வைத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தாலே இதுபோல் ஏற்படுகின்ற கட்டிகள் மறைந்து போகிறத பார்க்க முடியும்.
இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்மளுடைய தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற உள்நாக்கு அது அழற்சி அடைந்து வீங்குகின்ற ஒரு பிரச்சனையை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகச் சுலபமாக இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை கொண்டு வாய் கொப்பளிக்க செய்யணும். இளஞ்சூடான அந்த கஷாயத்தை வாய் முழுவதும் நிரப்பி வாயில் வைத்து கலகலகலவென்று வாய் கொப்பளிக்க வேண்டும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தினசரி ஒரு முறை அல்லது 2 முறை அல்லது உணவிற்கு பின்பு ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிற மாதிரி வாய் கொப்பளிக்க வைத்தாலே அந்த இடத்தில் இருக்கின்ற டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட உள்நாக்கு அழற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது தைராய்டு சுரப்பி செயல் குறைந்து ரப்பர் போல வீங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி காய்டர் பிரச்சனை ஏற்படும் போது மிகச் சுலபமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை நன்றாக வெந்நீரில் கொண்டு அரைத்து முருங்கைக்கீரை சாறு இலவன் பஞ்சு இந்த ரெண்டத்தையும் நன்றாக அரைத்து ஒரு பேஸ்ட் போல் செஞ்சுட்டு அதை கழுத்து பகுதியில் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வைத்து வெந்நீர் வைத்து கழுவி விட வேண்டும். இந்த காய்டர்னு சொல்லக்கூடிய கழுத்து வீக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் உள்ளுக்கு இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தையும் வெளிப்புறத்தில் இலவன் பஞ்சு மரப்பட்டை மற்றும் முருங்கைக்கீரையை சாறு கலந்த கஷாயத்தையும் தடவி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளுடைய அளவு சுருங்குவதை நாம் பார்க்க முடியும். அந்த கட்டிகள் மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய காய்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக்னின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இன்றைக்கி 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அதுதான். இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவன் பஞ்சு மரத்தில் ஒரு 10-15 வருடம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தை முட்கள் போல் ஒரு தோற்றம் அளிக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முட்களை மட்டும் கொண்டு வந்து நன்றாக அரைத்து அதை முகம் முழுவதும் பூசி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே முகத்தில் ஏற்படுகின்ற அந்த முகப்பருக்கள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த இலவன் பஞ்சு மரத்தை பொறுத்தவரையிலும் கண்டமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்ஃபடினைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடலில் ஏற்படுகின்ற நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு பிரச்சனைகளுக்கும் அதிகப்படியாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தேவையற்ற வியர்வை உருவாக்கத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் பலவிதமான சமூக பிரச்சனைகளை நம் முன் எடுத்து வைத்து அதற்கான தீர்வுகளையும் சொல்கிறார். அந்த வகையில் இன்று என்ன சமூக பிரச்சனையை நம் முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகத்தில் எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு நீதி இருக்கிற போதுதான் அதை ஒரு நீதிமிக்க சமூகம் என்று அழைக்க முடியும். மாறாக சிலரை ஒடுக்கி, சிலரை புறக்கணித்து, சிலரை வாழ்க்கைக்கு வெளியே நிறுத்தி வைத்து மாறாக நாம் ஒரு நாகரிக சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது அறியாமை, அபத்தம். அந்த வகையில் தான் மனிதர்களாக வாழ்வதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட பல்வேறு சமூகத்தினருக்கும் உரிமைகள் வேண்டி தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த போராட்டங்கள் சமூக நீதிக்கான போராட்டங்களாக, சமத்துவத்திற்கான போராட்டங்களாக, பாலின சமத்துவத்திற்கான போராட்டங்களுக்காக உருவெடுக்கின்றன. அப்படி பார்க்கிற போது திருநங்கைகள் தொடர்பான அல்லது 3ஆம் பாலினத்தவர்கள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் என்பது இன்றைக்கு தொடர்ந்து விவாதத்திற்குள்ளாகி வருகிறது. முக்கியமாக இந்த திருநங்கைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் காலப்போக்கில் வரலாற்றினால் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய சமூகத்தில் திருநங்கைகளுக்கு கௌரவமான இடம் இருந்திருக்கிறது. அவர்கள் ஆடல் பாடல் கலைஞர்களாகவும் சில மருத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாகவும் கூட சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். சமூகம் அவர்களை புறமுதுக்கி தள்ளியது என்பது பிற்காலத்தில் உருவான ஒரு விஷயம். அதாவது அவர்களுக்கான பணிகளை, இடங்களை கொடுக்கக்கூடிய அந்த சமூக அமைப்புகள் சிதைவுறுகிற போது
அவர்களை சமூகத்திலிருந்தே விலக்கி வைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பாலின ஒடுக்குமுறை சிந்தனைகள் சமூகத்தில் தலைதூக்கின. மூன்றாம் பாலினத்தவர்கள் எப்பொழுது சமூகத்தால் ஒடுக்கப்பட்டார்கள் வரலாற்றில் என்பதை நாம் திரும்பி பார்ப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அவர்களை ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் இயற்கையினுடைய ஒரு குழப்பத்தின் காரணமாக உருவானவர்களை சமூகத்திலிருந்து ஒரு விபரீதங்களாக ஒதுக்கி வைக்கக்கூடிய பார்வை என்பது பிற்காலத்தில் உருவான ஒரு பார்வை. அவர்கள் சமூகத்தால் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளிலிருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, சமூகத்தில் எந்த இடத்திலும் அவர்களுக்கான ஒரு இடம் கிடையாது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதார ரீதியான பாதுகாப்பு கிடையாது, வாழ்வியல் ரீதியான வாழிடங்கள் கூட கிடையாது என்கிற நிலை காலப்போக்கில் உருவாக்கப்பட்டது. அதாவது சமூகத்தினுடைய ஒரு பகுதியான இயற்கையினுடைய ஒரு பகுதியான அவர்களை சமூகத்திற்கு வெளியே அனுப்பிய மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலை நாம் செய்தோம், நம்முடைய முந்தைய தலைமுறைகள் செய்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு விதமான தொழில்களை, சமூகம் ஏற்காத பல்வேறு விதமான முறைமைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பிச்சை எடுப்பது, பாலியல் தொழில் செய்வது, அல்லது திருடுவது, வன்செயலில் ஈடுபடுவது போன்றவற்றிலெல்லாம் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதோடு அவர்களுக்கென்று வீடோ அவர்களுக்கென்று உறவுகளோ இல்லாத நிலையில் அவர்களே ஆங்காங்கே கூட்டமாக கூடி வாழக்கூடிய ஒரு நிலையும் உருவானது. இதன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மைய நீரோட்டத்தில் இணைய முடியாத ஒரு சமூக பிரிவினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையை மாற்றுவதற்காக தொடர்ந்து பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்காக பல்வேறு விதமான நல்வாழ்வு திட்டங்களை கடந்த ஆட்சியில் இருந்த காலத்தில் அமுல்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கான சமத்துவமான வாய்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக, அவர்களுடைய சட்டபூர்வ உரிமைகளை பாதுகாப்பதற்காக தனி வாரியத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கிறது. மேலும் அவர்கள் சமூகத்தில் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முன்முயற்சிகளையும் அது எடுத்தது. ஆனால் இப்பொழுது நிலை என்னவென்று பார்த்தால், அவர்களுக்கென அமைக்கப்பட்ட அந்த வாரியம் என்பது செயலிழந்து போய்விட்டது. அவர்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான இடங்களை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. இது தொடர்பான ஒரு வழக்கு என்பது இப்போது நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநங்கைகள் சிலர் தொடுத்த அந்த வழக்கில் நீதிபதிகள் அதாவது அந்த வழக்கினுடைய சாரம் என்பது எல்லா விதமான போட்டித் தேர்வுகளிலும் 3% இடஒதுக்கீடு என்பது திருநங்கையர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்களை ஆண் என்ற பிரிவிலோ அல்லது ஒரு பொது பிரிவிலோ அவர்களை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த 3% இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. இது தொடர்பாக பதிலளிக்கும்படி அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு சமுதாய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், இந்த திருநங்கையர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நம் கண் முன்னால் நாம் பார்க்கிறோம். பலரும் மிகச்சிறந்த ஒரு கலைஞர்களாக உருவானவர்கள் இருக்கிறார்கள். கல்வியின் காரணமாக மிகச்சிறந்த சாதனைகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள். சமூகத்தில் தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை திரும்ப விபரீதமான மனிதர்களாக அல்லது ஒரு அந்நியர்களாக பார்க்கிற மனோபாவம் என்பது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று. அவர்களால் எந்த ஒரு விளையாட்டு பந்தயங்களில் அவர்களால் பங்கேற்க முடியாது, போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க முடியாது, கல்வி நிலையங்களுக்கு அவர்கள் செல்ல முடியாது. இப்படி எண்ணற்ற தடைகளை நாம் தொடர்ந்து உருவாக்கிவிட்டு அவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு நமக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கிறதா? உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு துறைகளில் அவர்களை பணியமர்த்த முடியும். முக்கியமாக காவல்துறையில் அவர்களை பணியமர்த்துவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைக்கு காவல்துறையில் எவ்வளவோ பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இதுபோன்ற அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய, மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய இந்த திருநங்கையர்களை காவல்துறையில் இடஒதுக்கீடு அளிக்கலாம். இசைப்பள்ளிகளில் அவர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்கலாம். அல்லது கலைகளை கற்பிப்பதற்கு, நுண்கலைகளை கற்பிப்பதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கலாம். இப்படியெல்லாம் அவர்களுக்கு பணிகளை கொடுப்பதன் மூலமாக, முக்கியமாக அவர்களுக்கு கௌரவமான வேலைகளை கொடுப்பதன் மூலமாக சமூகத்தில் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய இழிவான பார்வைகளை அல்லது இழிவான சொற்களை நாம் முதலில் அகற்ற முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், பல்வேறு விதமான ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், தலித் மக்களின் மீதெல்லாம் கூட அப்படிப்பட்ட இழிவான சொற்பிரயோகங்களும் அவர்களை இழிவாக நடத்துகிற முறைமைகளும் இருந்தன.
ஆனால் சமூக நீதி கோட்பாடுகளின் வழியாக, இடஒதுக்கீட்டின் வழியாக அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை கொடுத்த பிறகு சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இழிநிலை என்பது இன்றைக்கு மறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சமூகத்தில் அவர்கள் வேறு யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்கிற ஒரு உணர்வு நிலை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தொடர்ந்து இந்த 3ஆம் பாலினத்தவரை அல்லது திருநங்கையர்களை நாம் தொடர்ந்து சமூகத்தின் விளிம்பு நிலையிலேயே வைத்திருப்பதன் மூலமாக மிகவும் ஒரு மனித விரோத செயலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான சமூக இடங்களை உறுதிப்படுத்தினால்தான் அவர்களுக்கான கௌரவமான வாழ்விடங்கள் என்பது உத்தரவாதப்படுத்தப்படும். இன்றைக்கும் கூட திருநங்கையர்களாக இருப்பவர்களுக்கு குடியிருப்பதற்கு வீடுகள் தருவதற்கு பலர் அஞ்சுகிறார்கள் அல்லது அவர்களை புறமுதுக்குகிறார்கள். பொது இடங்களில் அவர்கள் கேலி பொருளாக பார்க்கப்படுகிறார்கள். பல சமயங்களில் காவல்துறையினருடைய துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இது எல்லாமே எந்த விதத்திலும் ஒரு சமூக பாதுகாப்பற்ற நிலையில் திருநங்கையர்கள் இருப்பதைத்தான் காட்டுகிறது. இது உண்மையில் அரசினுடைய எல்லா மட்டங்களிலும் திருநங்கையராக ஒரு இருப்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது ஒரு இயற்கைக்கு விரோதமான ஒரு விஷயம் அல்ல. அவர்களும் இயற்கையினுடைய ஒரு பகுதி தான். அவர்களும் மனிதர்களினுடைய ஒரு அங்கம்தான். அதில் விபரீதமான எந்த விஷயமும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிய வைக்க வேண்டும். கல்வியில் இன்னும் சமூக மதிப்பீடுகளில் அதை கொண்டு வர வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது அவர்களை புறமுதுங்கிய மனிதர்களாக இல்லாமல் கல்வியிலும் போட்டித் தேர்வுகளிலும் வேலைவாய்ப்புகளிலும் அவர்களுக்கான இடங்களை நாம் உருவாக்க வேண்டும். பொது கல்வி அமைப்பிற்குள் அவர்கள் கற்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். மாறாக அவர்களை தொடர்ந்து கேலி பொருளாக விலக்கி வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு இழைக்கப்படுகிற வரலாற்று அநீதியை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் பகுதியில் வரும் பிரபலங்கள் அவர்களுடைய வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றி இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவத்துறை துணை இயக்குனர் டாக்டர் பே. போத்தி. ஒரு கால்நடைத்துறை மருத்துவரா இன்னைக்கு மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம செல்ல பிராணிகள் நிறைய வீட்டில் வளர்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி வளர்க்கணும், முறையான ஒரு பயிற்சி ஏன் அவசியம், செல்ல பிராணிகள் மூலமா என்ன மாதிரியான ஒரு தொத்து நம்மளுக்கு ஏற்படும், அதற்கான சிகிச்சை, மருத்துவம், இப்படி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவத்துறை துணை இயக்குனரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கால்நடை மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய கேட்கணும்னு நினைச்ச விஷயங்கள் என்னன்னா, வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிகப்படியான நேரங்கள் வந்து அந்த செல்ல பிராணிகளுடைய செலவிடுற நிறைய பேர் இங்கே இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ செல்ல பிராணிகள்லாம் எதையெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம், அதை எந்த அளவுக்கு முறைப்படி ஒரு பயிற்சியோடு நம்ம வளர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு இந்த பிராணிகள் மூலமா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு தொத்து நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான சிகிச்சை, இந்த பிராணிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிகிச்சை முறை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைப்படுது, இப்படி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம் சார். இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க புத்தகமும் எழுதியிருக்கீங்க மருத்துவ கலை சார்ந்து. ஒரு முழுமையான ஒரு மருத்துவரா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க நேர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலும் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்திலே அரக்கோணத்தில் நடந்த ஒரு சம்பவம், வீட்டில் வளர்த்த ஒரு செல்ல பிராணியே ஒரு உயிரை கொண்டு இருக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன, நம்ம சரியான முறையில் ஆரம்பத்திலேருந்தே வளர்க்க தவறிட்டோமோ அதுவே ஒரு காரணமாக இருக்கலாமா, இல்லை ஒரு வைல்டு பிஹேவியர் இந்த மாதிரியான ஒரு செல்ல பிராணிகளுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுலேருந்து பேசலாம் சார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட பார்வை. இந்த அரக்கோணுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து நாய் பெரியர் தான் ஆனால் அவர் வளர்த்த அந்த பிரீடு வந்து ரோட்வீலர் வந்து கொஞ்சம் ஃபெரோசியஸ் டாக். அதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுவது ட்ரைனிங், பயிற்சி கொடுக்கணும். இது எப்போ 3rd மந்த்லேருந்து 3 மாதம் முடிஞ்ச பிறகு அதுக்கான முறையான பயிற்சி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உட்கார், எந்திரி, துரத்து, சாப்பிடாதே, உட்கார் அப்படின்னு நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய அந்த ஃபெரோசியஸ்னஸ் குறையும், அறிவாற்றல் கூடும். பிரெயின் கெப்பாசிட்டி டாகுக்கு அதிகம். நம்ம சொல்கிற வார்த்தைகளை அத்தனையும் அதற்கு புரியும், திருப்பி பேச வராது, அவ்வளோதான் வித்தியாசம்.
ஆக இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சிறு வயசுலேருந்தே நாயை வளர்த்துருக்கிறாரு, அன்பை வளர்த்துருக்கிறாரு, சோறுபட்டுருக்கிறாரு. ஆனால் ப்ராப்பர் ட்ரைனிங் அவரால் கொடுக்கல. அது ஒரு பெரியது. இது பெரிய அனிமல், வாட்ச் டாக். ஓகே. அதனால் காட் டாகுக்கு எப்பயுமே நம்ம ட்ரைனிங் இல்லாட்டி யாரையும் தாக்கும். இப்போ நான் கூட நம்ம சில நேரங்களில் சொல்கிறது உண்டு, இது மாதிரி இந்த ரோட்வீலர், மேஸ்டிஃப், புல் மேஸ்டிஃப்னு இருக்குது. அப்புறம் வந்து இது மாதிரி ஃபெரோசியஸ் டாக் எல்லாம் நம்மளே நைட்டில் போனால் கூட அதனுடைய பேரை சொல்லி ராஜா ராஜா அப்படின்னு சொல்லிகிட்டே போகணும். ஸோ நம்ம ஓனர் வர்றாரு, நம்ம உரிமையாளர் வர்றாரு அப்படிங்கிற எண்ணத்தில் அது பேசாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் திடீர்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா அது யாரோ அந்நியர் அப்படின்னு உங்கள் மேலேயே பாயிடக்கூடிய ஒரு இது வரும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தோப்பில் போய் அந்த நாயை விட்டுருக்காரு. அது வந்து இந்த பருவ சீசன், யூஸ்வலாக இந்த ஆணி ஆடியில் ப்ரீடிங் சீசன் வரும். அப்போ மேல் டாகு ஏதோ வேற ஆள்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட வாங்கி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்கார். அதோட அது ஃபீடிங் டைம், அந்த ரெண்டும் அங்கே இருக்குது. 2 நாயும், இவர் பழக்காத நாய், இன்னொன்று பழக்கப்படாத நாய். இவர் ஃபீடு அந்த ஹங்கரில் எல்லாம் இருக்குது. இவர் ஃபீடை கொண்டு போகிறாரு. பொதுவாக சாப்பாடு ஒரு நாய்க்கு போடணுன்னா 2 நாய் வச்சுருந்தா 2 தட்டில் 2 இடத்துல போடணும். ஒரே தட்டில் ஒரே இடத்துல போட்டால் அது பெரிய பிரச்சனை வரும். இவர் கொண்டு போய் இப்படி போடவும் அதுகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆகி அன்ட்ரெயின்டு டாகுங்கிறதுனால ஸோ ஓனரவே கடிக்கக்கூடிய சூழல் வந்துடுச்சு. 2 சேர்ந்துமே கடித்ததுனால அது இன்ஜுரி அதிகமாகி டைட் இன் த ஸ்பாட். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, அவர் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய, நாய் வளர்ப்பாளர்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு செயல் என்னென்றால், ஒரு குட்டி வேணால் வேக்சின் பண்ணணும். அதுக்குன்னு மெயினாக வந்து நாயிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடியது வெறி நோய், ரேபீஸ். இந்த ரேபீஸ் நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஒரு நாய் வெறி நாய் நம்மளை கடிக்குதுன்னு வச்சுங்க, உடனே நம்ம வேக்சின் பண்ணலைன்னு சொன்னால் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு ரேபீஸ் வரும். ஆஃப்டர் தட் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் அட் ஆல். அந்த கடிப்பட்டவர் இறந்துடும். ஸோ இப்படிப்பட்ட பல தொற்று நோய்கள், இன்னொன்று லெட்டோஸ்பெரான்னு ஒன்று இருக்குது, டேப்போம் இருக்குது, இது மாதிரி பல டிசீஸ் இருக்குது, ஒரு 10 டிசீஸ். இதுக்கெல்லாம் சேர்த்து தடுப்பூசி அந்த நாய்க்குட்டிக்கு போடணும். வருஷத்துக்கு ஒருக்க போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று அது செய்யணும். 2வது அந்த குட்டியாக இருக்கும்போதே ட்ரைனிங் கொடுக்கணும் ப்ராப்பராக. கண்டிப்பாக சார். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பேசும்போதே, நம்ம வீட்டில் வளர்க்குற நாயே இவ்வளோ தூரம் ஆகும் அப்படின்னும் போது, இப்படிப்பட்ட ஒரு புதிய வகை ஒரு நாயை வளர்க்கும் போது அதை வளர்க்கக்கூடியவர் அதை பற்றின ஒரு முழுமையான புரிதலோட ஆரம்பத்துலேருந்தே இந்த ட்ரைனிங் கொடுக்கணுன்ற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கீங்க நீங்கள். இப்போது வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள்னா எதெல்லாம் சார்? இப்போ நம்ம பெரிய வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்குறோம், அந்த வாட்ச் டாக்ன்றது ஒரு கேட்டகரி சொல்லியிருக்கீங்க. இல்லை பேர் பெட்டா அப்படியே கொஞ்சிட்டு நம்ம பெட்லேயே நம்ம ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிற வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரியான வெரைட்டிஸ்? அந்த பொதுவாக நாய்களை நாங்கள் இங்கே நம்ம நாட்டில் பிரிக்கிறது வந்து ஒன்று வாட்ச் டாக். வாட்ச் டாக் இருக்கிறது அல்சேஷன், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், லேப்ரடார், இப்படிப்பட்ட ப்ரீடெல்லாம் நம்ம, அதாவது ஒரு பெரிய, நம்ம வீடு பெரிய வீடு, சுற்றி காம்பவுண்ட் வால் நிறையா இருக்குது, நைட்டில் அவுத்து விட்டுறது. ஸோ நோபடி வில் கம், வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நாய்கள் இதெல்லாம் ராஜபாளையம், நம்ம ராஜபாளையம், இதெல்லாம் வளர்க்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு செல்ல பிராணிகள்னு பேர் பெட் டாக்ஸ். அது வந்து பெட் டாக்ஸ் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் அறிபறியான உலகம், டென்ஷன் உள்ள உலகம், ஸ்ட்ரெஸ் உள்ள உலகம். நீங்கள் உங்கள் பெட் டாகோட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விளாண்டுட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு என்ஜாயபுளாக இருக்கலாம். அதுக்கு ஆன ப்ரீட்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ புதுசாக ஆக்கிரமிக்கிறது நம்மளை சிட்டியில் எல்லாரையும் பக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி குட்டியாக நம்ம அந்த வோடஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் பாருங்க பின்னாலே, அது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ பொமரேனியன் டாக் வளர்க்கலாம். பொமரேனியன் டாகில் ஒரே ஒரு இது என்னென்னா, அந்த ஹேர்ஸு விழுவும், அதை அந்த பத்திரமா நம்ம டெய்லி குரூமிங் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணணும். டேஷன்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னதாக ரயில் நாய்வாங்க, அது வளர்க்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ரீட்ஸு நிறைய இருக்குது. அந்த ப்ரீட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று வளர்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது இன்னும் என்னுடைய வளர்ப்பாளர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சின்ன வீட்டில் இருந்தால் சின்ன நாயை வளங்க,
நீங்கள் பெரிய வீடுகளில் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா பெரிய நாயாக வளங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் பெரிய நாயை வளர்க்கும்போது அதை வந்து கேஜிகளில் போடணும். அதாவது நைட்டு ஃபுல்லாக அது சுற்றும், தூங்கும், அதாவது தூங்காமல் காவல் காக்கும். மற்ற நேரத்தில் கேஜில் தூங்கும். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் நைட்டில் அதனுடைய வேலையை செய்ய முடியும். அடுத்து உணவு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் அது ப்ராப்பரான உணவு இருக்குது. எப்படி மனுஷனுக்கு கேலரிஸ், இந்த விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி போட்டு வளர்க்கணும். இல்லைன்னா பல டிசீசஸ் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும், அதாவது டிஃபிஷியன்சி டிசீசஸ். இது வந்து மனுஷனுக்கு ஓட்டும் சில நேரம். அப்படிப்பட்ட ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இதாகாமல் இருக்கணும்னா நம்ம ப்ராப்பர் ஃபீடிங் ஒழுங்காக கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும். வாரத்துக்கு ஒருக்க குளிப்பாட்டணும், சோப் போட்டு குளிப்பாட்டணும், மாதத்துக்கு ஒருக்க ஷாம்பை போட்டு குளிப்பாட்டலாம். அந்த ஹேர்ஸை டெய்லி குரூம் பண்ணணும். நம்ம தலை வாடுறோம்ல அதே மாதிரி அதுக்கு குரூம் பண்ணி விடணும். அது ரொம்ப லைக் பண்ணும். உங்களுக்கு இந்த நாய் வளர்க்குறவங்கள கேட்டால் தெரியும். அந்த குரூம் பண்ணும்போது அப்படியே நம்ம பெண் பிள்ளைகளுக்கு விடும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக தாயிட்ட அந்த அளவுக்கு அன்பு அது இருக்கும். அவ்வளோ விதமான மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அந்த நாய் பெறுது. ஸோ இதெல்லாம் இந்த பராமரிப்பு முறைகள்லாம் வச்சுருந்தா தான் நாய் வளர்க்கலாம். ட்ரைனிங்கோட நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பிக் டாகுக்கு நீங்கள் சரியாக ட்ரைனிங் கொடுக்கலன்னா தட்ஸ் எ நியூசன்ஸ். அது எல்லாருக்கும் நியூசன்ஸாக இருக்கும். பக்கத்தில் யார் வேணாலும் கடிக்கும். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு உறவினர் வந்துட்டார், போய் கடிச்சிருச்சுன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன், அதாவது தடுப்பூசி ஒழுங்காக போடணும், உணவு முறை கண்டிப்பாக இருக்கணும், ட்ரைனிங் ஒழுங்காக இருக்கணும். அப்புறம் அன்றாட அந்த தலை வாரி விடுதல், குளிப்பாட்டுதல், சீர் பண்ணுதல் அதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். இப்படி பண்ணால் டாகு மாதிரி ஒரு நன்றி உள்ள ஒரு விலங்கை பார்க்க முடியாது. கண்டிப்பாக சார். நம்ம பிள்ளையே வச்சுக்கிறோமே, தவறுதலாக அது செய்யாத தவறுக்காக அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, கோவிச்சுக்கிறோம். ஆனால் நாய் வந்து செய்யாத தவறுக்காக அதை அடித்தா நம்ம காலையே சுற்றி வரும். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இது. நம்ம வந்து ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை பற்றின ஒரு முழுமையான புரிதலும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை. இப்போ நீங்களே சொன்னீங்க, பெட்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் நம்ம வளர்க்கணும். அது சொல்லும் போதே ஃபீடிங்னு சொல்லியிருக்கீங்க, டிசீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக நாய்களை தாக்கக்கூடிய டிசீஸ்னால் என்னெல்லாம்? பொதுவாக நாய்களுக்கு வந்து முதல் வந்து ஃபஸ்ட்டு ரேபீஸ். ரேபீஸ் எப்படி டாக் வருதுன்னா பை பைட்டிங். அதாவது இன்னொரு ரேபீஸ் டாகு பைட் பண்ணால் தான் இந்த டாகு வரும். அதே மாதிரி இந்த ரேபிட் டாக் வந்து மனுஷனை கடிச்சதுன்னா அந்த ரேபீஸ் பரவும். ஸோ இந்த ரேபீஸ் வந்து யாருக்கு வேணாலும் பரவும். அது கழுதையை கடிக்கலாம், பன்றியை கடிக்கலாம், மாடை கடிக்கலாம், எல்லாத்துக்கும் ரேபீஸ் வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரேபீஸை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 3 மாதத்தில் அந்த ரேபீஸ் இன்ஜெக்ஷன் போட்டு பிறகு எவ்ரி இயர் ரேபீஸ் இன்ஜெக்ஷன் போடணும். அது மருத்துவமனையிலெல்லாம் இருக்குது. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்க போட்டு விட்ருவாங்க. அதுக்கடுத்து நாங்கள் ஒரு 5-6 டிசீஸ் இருக்குது. அது மெயினானது லெப்டோஸ்பைரான்னு சொல்லி நம்ம மனுஷனுக்கு பரவக்கூடியது. எப்படின்னா சாக்கடை வழியாகவும், அதனுடைய டாகுனுடைய யூரின் வந்து சாக்கடை வழியாகவும், எலி இருக்கு பாருங்க, அது இது நான் சொல்லணும்னு ரொம்ப முக்கியமாக, இந்த வீடுகளில் நிறைய வீடுகளில் எலி அங்கங்கே போகும். இந்த எலியில் லெப்டோஸ்பைரா டிசீஸில் அந்த எலி அஃபெக்ட் ஆகியிருந்தால் அதனுடைய எச்சங்கள் இருக்குல்ல, அது ஃபுட்டில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும். இது கலந்த சாக்கடை நீர் கையிலையோ எதுலேயோ பட்டாலும் அந்த நீர் இது வரும். குடிநீரோடு அந்த சாக்கடை நீர் பட்டாலும் அந்த டிசீஸ் வரும். இது என்ன ஆகும்னா அந்த ஃபீவர் ஃபுல்லாக ஆகி கிட்னி ஸ்பாயில் ஆகி ஈவன் ரத்தம் கூட வெளியில் வரும், ஜாண்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பிறகு அதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, இந்த லெப்டோஸ்பைரா ஐடென்டிஃபை பண்ணுறது பெருசு, அதுக்குன்னு தனி மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். அப்படி பண்ணலை, ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அது நாயாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி இறக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்வோ வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது, வாந்தி வைத்தாலும் உண்டாகும் பார்வோ. அந்த வைரஸுக்கும் நாங்கள் வேக்சின் வச்சுருக்குறோம், அதையும் போடணும். இப்படி ஒரு ஹெப்படைட்டிஸ் நம்மளுக்கு வர்றதில்ல, ஹெப்படைட்டிஸ் அதாவது கல்லீரல் நோய், அதுக்கு இதுதான் முக்கியமானது. ஒரு 4-5 டிசீஸ். இந்த டிசீஸுக்கெல்லாம் வேக்சின் இருக்குது.
அதை ப்ராப்பராக போட்டால் அந்த நோய் வராது. இப்போ நம்மளுக்கெல்லாம் பெரிய இது என்னன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஆமாம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் மெனான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் கண்ட்ரோலுக்கு இப்போ என்ன கவர்மெண்ட் எடுத்திருக்குன்னா, ஸ்ட்ரீட் டாக் எடுத்து அது ஆண் நாயாக இருந்தாலும் சரி பெண் நாயாக இருந்தாலும் சரி கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு விட்டுறாங்க. ஆனால் அது பழையபடிக்கும் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னு தான் கஷ்டம். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வராமல் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு நல்ல தகுதியான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். முன்னால் இருந்தது லைசன்ஸ் இருக்கிற நாய் தான் வெளியில் பார்க்கணும், மற்றெல்லாம் தூக்கிட்டு போய் வேறு ஏதோ பண்ணுவாங்க. அந்த சட்டம் இப்போது இல்லை. அது மாதிரி ஸ்ட்ரீட் டாக்கு நம்ம எப்போ குறைக்கிறோமோ அப்போ ரேபீஸ் குறைஞ்சிரும். நான் மதுரையை சார்ந்தவன். மதுரையில் ஒரு நாளைக்கு 500 பேர் இந்த வெறி நோய் தடுப்பு ஊசிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ 500 பேர். அப்போ அதில் எத்தனை பேர் இறந்துருக்கலாம்? கண்டிப்பாக. ஸோ ரொம்ப மோசமான டிசீஸ் வந்து ரேபீஸ். அது வந்து நாய் மூலமாக தான் வருது. இந்த நாய் மூலமாக வர்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஒன்று தடுப்பூசி போடணும். கடிபட்ட மனிதர் இம்மிடியேட்டாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஃப்ரீயாக போடுறாங்க. 5 ஊசி கண்டிப்பாக போடணும். முதல் நாள், 3ஆவது நாள், 7ஆவது நாள், 14ஆவது நாள், 28ஆவது நாள். இந்த 5 ஊசியும் போட்டாருன்னா அவருக்கு ரேபீஸ் வராது. அல்லது ரேபீஸ் இவர் ஊசி தடுப்பூசி போடலைன்னா இவர் வெறிநாய் மாதிரி சவுண்டு விடுப்பார். ரொம்ப பேத்தட்டிக். இந்த வெறிநாய் கொண்ட ஒரு மனுஷனை வந்து ஒரு ஜெயில் மாதிரி போட்டுருவாங்க. தண்ணி குடிக்கணுன்னா அவருக்கு மயக்கம் வந்துடும். அதுக்கு பேர் ஹைட்ரோபோபியா. ஸோ இந்த வெறிநாயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்க்குறோம், நம்மளுக்கு தெரியாமலே நாய்கள் மூலமாக நம்மளுக்கு வர தொத்து வியாதிகள் என்ன? அதான் அது வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வரக்கூடியது சில ஸ்கின் டிசீஸ், ரிங்வர்ம் சொல்லுவோம். அது வந்து டாகுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ரிங்வர்ம் வராமல் நாயை பாதுகாக்கணும். அப்புறம் வந்து டேப்வர்ம், அதாவது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பீஃப் வந்து கொஞ்சம் சீப்பர். பட்டு மட்டன் மாதிரி பீஃப் வந்து சுத்தமான பீஃப் கிடைக்கிறதில்ல, இன்ஃபெக்டட் பீஃப் தான் கிடைக்குது. அதில் டேப்வர்ம்னு சொல்லி நாடாப்புழு அப்படிங்கிற, நாடாப்புழுவை பற்றி கண்டிப்பாக மக்கள் தெரியணும். நாடாப்புழுங்கிறது ஒரு புழுவே 5 அடி இருக்கும். அப்படி எத்தனை புழு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த புழுவை கம்ப்ளீட்டாக கொண்டு வர முடியாது. அதனுடைய தலை நம்முடைய சிறுகுடலில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். விட்டு விட்டால் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். வெளியே வர வர அடுத்தவங்களுக்கு பரவும். ஸோ இது மனிதனுக்கு பரவும். இப்போ வந்து நம்ம தூய்மை இந்தியாவில் வந்து மலஜலம் வந்து இதில் லெட்ரினில் தான் கழிக்கணும், வெளியில் கழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். சில இடங்களில் அப்படி கழிக்கும்போது அதை நாய் சாப்பிடும் பொழுது மனிதனில் இருக்கிற டேப்பம் வந்து இவனுக்கு நாய்க்கு வருது. நாயில் இருக்கிற டேப்பம் வந்து எந்த மனிதரோடு அது கான்டாக்ட் இருக்கோ அவர் போகுது. அதே மாதிரி பன்றி, அதே மாதிரி மாட்டுக்கு வந்து அந்த புல் சாப்பிடுது பாருங்க, அதில் இந்த முட்டைகள் வந்து ஒட்டிக்கிறது. ஸோ அதனுடைய கறி வந்து நம்ம சாப்பிடும் பொழுது சரியாக வேக வைக்காமல் அவசரத்தில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய இது அப்படியே வந்துடுது, வந்து மனிதனையும் தாக்குது. அப்படி தாக்கும்போது நாங்கள் மதுரை பக்கத்தில் ஒரு பெண்ணிட்ட இருந்து அந்த ஹைடாடியோசிஸ்ன்னு ஒரு இது இருக்குது, இந்த டேப்பம்னால வர்றது. அது என்னன்னா தண்ணி குடம் மாதிரி இவ்வளோ தண்டி இருக்கும், வயிற்றுக்குள்ளே இருக்கும். அது கல்லீரல்லையும் இருக்கலாம், நுரையீரலில் இருக்கலாம், வயிற்றுக்கு மேலே இருக்கலாம். அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அது அவதிப்பட்டு அது என்னவோ ஏதோன்னு சொல்லி இப்படியே ஸ்கேன் எடுத்து அது இது பார்த்து கடைசியில் ஹைட்ராடியோசிஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதை ஆப்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 5 கிலோ இருந்தது. பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அம்மா நல்லா இருக்காங்க. அது காரணம் இந்த டேப்போம். ஸோ டேப்போம் வராமல் நம்ம பாதுகாக்கணும். மனுஷனுக்கும் பரவும், நாய்க்கும் பரவும், எல்லாருக்கும் பரவும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெட்ஃபுல் டிசீஸில் இது ஒன்று. கண்டிப்பாக சார். இப்போ இந்த பெட் அனிமல்ஸ் கேட்டகரியில் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் பூனை கூட பெட்டை வீட்டில் வச்சுருக்காங்க. அது என்னமோ காமாக ஒரு இடத்துல தான் இருக்குது, இந்த மாதிரி ஃபெரோஷியஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பூனைனாலையும் நிறைய டிசீஸ், ரேபிஸ் வந்து பூனையும் வழியாகவும் வரலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் பூனை வச்சுருக்கிறவங்க ரேபிஸ் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையாவது வேக்சின் போடுறது நல்லது. அது பூனைக்கு நாய்க்கு என்ன வித்தியாசம்னா, நாய் வந்து பெரும்பாலும் வெளியில் போகாது, அந்த சீசன் நேரத்தில் வேணால் வெளியே போகலாம். ஆனால் பூனை வந்து நைட் நேரத்தில் எங்கேயாவது வெளியே போயிடும் உங்களுக்கு தெரியாமையே.
அது நாக்டர்னல்னு சொல்லுவோம். ஆ. அதாவது இரவு நேரத்தில் அதிகமாக கண்டறிஞ்சு எங்கேயாவது போயிட்டு வரும். அப்படி போகும்போது வேறு பூனையோடு ம். முக்கியமாக இந்த பருவ காலங்களில் சீசனில் ஒன்றுக்கு ஒன்று சண்டை பிடிச்சி அந்த கடிபட்டு வரும். அதில் ரேபீஸ் இருக்கலாம். ஸோ பூனையை ரொம்ப பெட்டாக வளர்க்குறவங்க கண்டிப்பாக ரேபீஸ் தடுப்பூசி போட்டால் நல்லது, போடணும். ஏன்னா அந்த பூனை இவங்களை கடிச்சதுன்னா ரேபீஸ் வந்துடும். ம். அப்படி இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. சில காட்டு பூனைகள்னு சொல்லி எங்கேருந்தோ வரும். அதோட இந்த நாய்க்கு சேட்டை பண்ணிச்சுன்னா கடிச்சு விடும். ம். ஸோ பூனை வளர்க்குறவங்களும் பார்த்து வளர்க்கணும். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி பூச்சிக்கு குடல் புழு வேர்ம்ஸ்க்கு அதை நீக்கிறதுக்கு மருந்து பீரியடிக்கலாக கொடுக்கணும். ம். நாய்க்கு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க 2 மாதத்துக்கு ஒருக்க கட்டாயம் கொடுக்கணும். பூனைக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க கட்டாயம் கொடுக்கணும். போட்டால் அந்த வேர்ம்ஸ் வந்து வெளியே போயிடும். டேப்பம் நாயிலே இருக்குது. ம். ஸோ அந்த நாய் பூனை வளர்க்குறவங்களும் ஏதோ பார்க்க அப்ராணி மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சயின்டிஃபிக்காக நம்ம பூனையோ நாயோ வளர்த்தா அது மிகப்பெரிய ஒரு பேர் அன்பு. அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி பேரும் மகிழ்ச்சி. ஆனால் முறையாக வளர்க்கலைன்னா நிச்சயமாக அது பல கேடுகளை உண்டாகும். செல்லப்பிராணிகள் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக புத்தகமும் எழுதியிருக்கீங்க மருத்துவம் சார்ந்து. இந்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டிப்பாக கவனத்துக்களை வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் மருந்துகள் அப்படின்னா என்ன? இல்லை, நம்ம மனித அதாவது மருத்துவத்தை பற்றி பேசும்போது இப்போ டிசீஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொற்றும் நோய்கள், இப்போ மலேரியா, ஃப்ளூ, எத்தனையோ டிசீஸ் இருக்குது, டைஃபாய்டு, இதெல்லாம் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் தொற்றும். தொற்றாத நோய்கள் அது கம்யூனிகபிள் டிசீசஸ், இது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இது வந்து இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு பேர். அதாவது வாழ்க்கை முறையை செம்மையாக செய்யாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர், ஹை கொழுப்பு சத்து, அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு, அது மூளை வெடிப்பு, இதில் ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இதெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணலாம், வராமல் தடுக்கலாம். அது தடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஒன்று வந்து உணவு முறை. நம்மளுக்கு தேவையான உணவு, எத்தனை கலோரிஸ் நம்மளுக்கு வேணும், அதுக்கு ஒரு ரூலே இருக்குது. இப்போ நம்மளை மாதிரி அதாவது உடல் உழைப்பு அதிகம் இல்லாதவங்களுக்கு 30 கலோரி பெர் கிலோ. இப்போ உங்களுக்கு 50 கிலோ இருக்குன்னா 13 1500 கிலோ தான் சாப்பிடணும். அதாவது கலோரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கலோரின்னு இருக்குது. ஒரு லட்டு சாப்பிட்டீங்கன்னா 100-150 கலோரி, ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா 50 கலோரி, ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா 500 கலோரி, இப்படி இருக்குது. கலோரி கூடின ஐட்டங்கள் சாப்பிடும்போது, இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான இதுக்கு மேலே கூட போயிடுது கலோரிஸ். அதை தடுக்கணும். தேவையான கலோரி மட்டும் சாப்பிடணும். பிறகு வந்து கொழுப்புணவு. கொழுப்புணவில் 2 இருக்குது. ஒன்று நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ரால் கூடக்கூடாது. கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்துலேயும் இருக்குது. மட்டன், முட்டை, எல்லா எண்ணெய் ஐட்டம், அதுலேயும் இந்த தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், இதெல்லாம் நிறைய இருக்குது. பாமாயில், இதெல்லாம் குறைச்சி நம்மளுக்கு தேவையான ஒரு அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 25 ml தான் ஒரு நாளைக்கு ஆயில் சேர்க்கணும். அப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 25 100 ml தான் தனியாக எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் எல்லா விதமான சமையலுக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும். பண்ணுறதில்ல நம்ம. பிறகு குழந்தைகள் வளர்க்கும்போது கண்ட சாமான் நம்ம வாங்கி கொடுத்துறோம். ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்டு, இந்த பாக்கெட்டில் 10 ரூபாய்க்கு விற்கிறோம். அதெல்லாம் ரொம்ப மோசமான உணவு. அதில் வந்து இனிப்பு அதிகம், கொழுப்பு அதிகம், உப்பு அதிகம். உப்பு கூட பிளட் ப்ரெஷர் கூடும், ஹார்ட் அட்டாக் ஆகும். ஸோ அது ஒன்று. லேக் ஆஃப் எக்ஸசைஸ். எதுவும் வாக் பண்ணணும். டெய்லி வாக்கிங் எப்படி 30 நிமிடம் கண்டிப்பாக பண்ணணும். 3.5 கிலோமீட்டர் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ் வைக்கிறோம் பாருங்க, 10,000 ஃபுட் ஸ்டெப்ஸ் டெய்லி வைக்கணும். நம்ம எவ்வளோ வைக்கிறோம்னு பார்த்துக்குங்க. இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் இல்லைன்னா உங்களால் அந்த உடல் எடையை, ஒபிசிட்டி குறைக்க முடியாது. அந்த உண்மையான நோய்கள் வரக்கூடிய தன்மையை குறைக்க முடியாது. ஸோ மெயினாக ஃபுட்டு.
எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப், ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் இருக்கணும். எல்லாருக்கும் தான் துன்பம் இருக்குது, துன்பம் இல்லாத யார் இருக்கா? எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வந்து துன்பம் ஸ்ட்ரெஸ் பண்ணால்? எல்லாத்தையும் டயத்துக்கு செய்யுங்க. நீங்கள் காலையில் டயத்துக்கு எந்திரிங்க, டயத்துக்கு ஆஃபீஸ் போங்க, டயத்துக்கு போங்க, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. இல்லாத போட்டு ஏங்கிட்டு இருக்கிறத வச்சு காப்பாற்றுறது தான் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை. ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் எந்த நோய் வராது. நான் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கேன். அதாவது இப்போ நோயில்லா வாழ்க்கை, உடல்நலங்காக்க உன்னத வழிகள், இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து அதில் குறிச்சிருக்கேன். அதெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்கக்கூடிய தன்மைகள். நோய் நம்மகிட்ட அண்டாது. இப்போ நான் சொல்கிறத நான் செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். நான் டெய்லி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன். நான் ரிட்டையர்ட் ஆகி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு. ஃபுட்டு ப்ராப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் வாழ்கிறோம். அந்த இதெல்லாம் இப்போ ஃபேட் கிட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதனால் எங்கேயும் நான் வந்து போய் டாக்டர்கிட்டையோ இதுலேயோ ஒரு சிக்கப்படுத்தோம் இன்ஜெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல தகவல். இது எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது வந்து அவங்கவுங்க குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்டா ஸ்ட்ரெஸ் கிடையாது. அது இல்லைனாலே பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஓய்வு பெற்ற கால்நடை துறை மருத்துவ துணை இயக்குனர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு கால்நடைகள் அப்படின்னு வரும்போது செல்லமாக வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு சின்ன குழந்தை போல் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. நாம் கடந்து வந்த பாதைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை புதுமையாக நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் சமூக வலைத்தளம் ஒன்றில் ஒரு செய்தியை நான் படித்தேன். முதியோர் இல்லங்களையும் அனாதை குழந்தைகளின் இல்லங்களையும் ஒன்று சேர்த்து விடக்கூடாதா? தாத்தாக்களும் பாட்டிகளும் தங்களின் பேரன்களோடும் பேத்திகளோடும் மகிழ்ந்திருக்கட்டுமே என்று அந்த செய்தி சொல்லிற்று. அதை படித்தபோது இது ஒரு எளிமையான தீர்வாக இருக்கிறது என்று தோன்றிற்று. தங்கள் பிள்ளைகள் தங்களோடு இல்லையே என்கிற ஏக்கத்திலே இருக்கிற பெரியவர்களும், தங்களை பெற்றவர்கள் தங்களை வளர்க்கவில்லையே என்கிற குறையோடு இருக்கிற பிள்ளைகளும் ஒன்று சேர்க்கப்படுவார்களே, ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும், இவர்களுக்கு பெற்றோர்கள் அல்லது பாட்டிகள் தாத்தாக்கள் கிடைப்பார்கள், அந்த இடம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்கிற அந்த வரி புதுமையானதாகவும் நெஞ்சை நெகிழ்விக்கக்கூடியதாகவும் தான் இருந்தது. ஆனாலும் நடைமுறையில் அது சாத்தியம்தானா என்று இன்னொரு கேள்வி எழுகிறது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் தன்னுடைய பேரன் தன்னுடைய பேத்தி என்கிற அந்த பாச உணர்வும், நம்மை பெற்றவர்கள் என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்கிற இயல்பான அந்த நேச உணர்வும் யாரோ ஒரு பிள்ளையிடம் இவர்களுக்கும் யாரோ ஒரு பெரியவர்களிடம் அவர்களுக்கும் வருமா என்று கேள்வி இருக்கிறது. தம் மக்கள் என்கிற உணர்வு நம் எல்லோருக்குள்ளும் பொதிந்து கிடக்கிறது. குழந்தைகள் மீது நாம் அன்புடையவர்கள்தான். ஆனாலும் நம் குழந்தைகள் வேறு பிற குழந்தைகள் வேறு என்றுதான் நம்முடைய மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உளவியலை அறிந்துதானோ என்னவோ வள்ளுவர் அன்றைக்கு பாடுகிற போதே யாழ் இனிது குழல் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று அந்த சொல்லை மிக கவனமாக அவர் ஆண்டிருக்கிறார். பிற மக்கள் பிற குழந்தைகளினுடைய சத்தம் எல்லாம் அந்த மழலையெல்லாம் நமக்கு சத்தமாக இருக்கக்கூடும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் அவர்கள் ஒலி எழுப்புகிற போது அந்த மழலை தான் யாழை விட குழலை விட இனிமையாக இருக்கும். எனவே குழந்தைகளினுடைய மழலை எல்லாமே அப்படி என்று சொல்ல முடியாது, நம்முடைய பிள்ளைகளினுடைய மழலை என்று கவனமாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே முதியோர் இல்லங்களையும் குழந்தைகள் அனாதை குழந்தைகள் இல்லங்களையும் சேர்க்கிற போது அது ஒரு பெரிய நிறைவை தருமா அல்லது வேறு ஒரு சிக்கலை தருமா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் பிள்ளைகளை எப்படி எடுத்து வளர்ப்பது, ஏன் தத்தெடுத்து வளர்க்க வேண்டும், அதற்குள் இருக்கிற மனிதநேயம் என்ன என்பதையெல்லாம் வி.சி. வில்வம் அவர்கள் தன்னுடைய நூல் ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார். கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க என்பது அந்த நூலினுடைய பெயர்.
வித்தியாசமாக இருக்கிற அந்த நூலில் ஒரு 30 கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு ஏடுகளில் அவர் எழுதிய அந்த கட்டுரைகள். திருச்சியில் இருக்கிற கியூபா பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. அதிலே ஒரு கட்டுரை இந்த குழந்தை இல்லாதவர்களை பற்றியும் குழந்தைகளை தத்தெடுப்பது பற்றியும் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. அவர் தருகிற பல செய்திகளில் குறிக்கத்தக்க ஒன்று என்னவென்றால், நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்ததை நாம் அறிவோம். தமிழகத்தின் கரையோரங்களிலும் ஈழத்திலும் முழுமையாக 2004 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி என்று இன்று அறியப்பட்டிருக்கிற அந்த ஆழி பேரலை, கடலிலிருந்து கிளம்பிய அந்த பேர் அலைகள் மக்களையெல்லாம் வாரிக்கொண்டு சென்றன. நாகப்பட்டினத்திலே ஒரு பெரிய பாதிப்பு நிகழ்ந்தது. பரமேஸ்வரன் என்கிறவரினுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த துயரத்தை போல நாம் வேறு எதனையும் பார்க்க முடியாது. அவருடைய 3 குழந்தைகளையும் கடல் அலைகள் அடித்து சென்று விட்டன. ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளையும், அதுவும் ஆடி ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள், சற்று நேரத்துக்கு முன்னால் நம் கண்களுக்கு முன்னால் மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் 3வரையும் கடல் அலை அடித்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னால் உலகத்தில் அதனை விட பெரிய துயரம் வேறொன்றும் இருக்க முடியாது. அப்படி 3 குழந்தைகளையும் பறிகொடுத்த ஒருவரினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஒன்று, அவரும் இறந்து போயிருப்பார், அல்லது அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பைத்தியமாகத்தான் அவர் அலைந்து கொண்டிருப்பார் என்பதுதான் இயற்கையான செய்தி. ஆனால் பரமேஸ்வரன் என்கிற மனிதர் வேறுபட்ட மனிதராக, நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்த மனிதராக இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அதனை வி.சி. வில்வம் அவர்கள் எடுத்து காட்டுகிற போதுதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நேராக போய் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு தோன்றுகிறது. அந்த ஆடி பேரலை, கடல் அலை இருக்கிறதே, அது குழந்தைகளை மட்டும் கொண்டு செல்லவில்லை, பெரியவர்கள் பலரையும் அடித்து கொண்டு போனது. அப்படி பெரியவர்கள் பலரை அந்த அலை இழுத்து கொண்டு போனதற்கு பிறகு அவர்களின் பிள்ளைகள் கரையோரத்தில் அனாதைகளாக நின்றார்கள். பரமேஸ்வரன் குழந்தைகளை இழந்து நிற்கிறார். அந்த குழந்தைகள் பலர் தங்களின் பெற்றோர்களை கடலுக்கு பலி கொடுத்து விட்டு கரையிலே நிற்கிறார்கள். பரமேஸ்வரன் என்ன செய்தார் என்றால், 3 குழந்தைகளை இழந்தார், 18 குழந்தைகளை பெற்றார். கரையோரத்திலே பெற்றோரை இழந்து நின்ற 18 அனாதை குழந்தைகளாகிவிட்ட அவர்களை தன்னுடைய குழந்தைகளாக அவர் எடுத்துக்கொண்டு 18 குழந்தைகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த வீடு முழுவதும் குழந்தைகள். இது அவ்வளவு எளிதாக செய்துவிடக்கூடிய காரியம் அன்று. என்ன இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்துவிட்ட துயரத்திலிருந்து மீள்வதற்கே நெடுநாட்களாகும். அதிலிருந்து மீண்டு தங்களின் பெற்றோர்களை இழந்திருக்கிற குழந்தைகளை தங்களின் பிள்ளைகளாக ஆக்கி கொண்டிருக்கிற பரமேஸ்வரனுடைய அந்த செய்தி படிக்கிற போது எவ்வளவு பெரிய மானுட நேயமுள்ள மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை, எவ்வளவு துணிச்சல் மிகுந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கட்டுரை ஆசிரியர் வி.சி. வில்வம் என்ன எழுதுகிறார் என்றால், பிள்ளைகள் இல்லாதவர்கள் தத்து எடுத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே குழந்தைகள் இருந்தாலும் வேறு பிள்ளைகளையும், ஏழை பிள்ளைகளை, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளை தத்து எடுத்து வளர்க்கிற பெருமனம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றாலும் தங்களுக்கு குழந்தை இல்லாதவர்கள் அதை எண்ணி எண்ணியே கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், ஒரு கருத்தரிக்கிற நிலையங்களில் போய் பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து கொண்டிருக்காமல், ஏற்கனவே தாய் தந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை தத்தெடுத்து கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்வதிலே சட்ட சிக்கல் வருமே, பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகின்றனவே என்று சொன்னால், அதற்கும் ஒரு வழியை அந்த கட்டுரையில் அவர் தந்திருக்கிறார். தத்து எடுப்பதில் இருக்கிற சட்ட சிக்கல்களை எல்லாம் எப்படி களைய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிற, நமக்கு உதவி செய்கிற சார்பு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, புதுவை மாநிலத்திலேயும் இருக்கின்றன. அவர்களை நீங்கள் அணுகலாம். தமிழ்நாட்டிலே மொத்தம் 19 நிறுவனங்களும், புதுவையிலே 2 நிறுவனங்களும், ஆக மொத்தம் 21 நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்களை அணுகுங்கள். கருத்தரிக்கும் மருத்துவமனையை அணுகுவதை விட இவர்களை அணுகுங்கள் என்கிற இன்னொரு புதிய கோணத்தை அந்த கட்டுரையிலே அவர் தந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இன்னும் 29 கட்டுரைகளை கொண்ட நல்ல நூலாக அது வெளிவந்திருக்கிறது. வளர்ந்து வரும் அறிவியல் யுகத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல புதிய தொழில்நுட்பங்களை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நாம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களே, கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்ம பார்க்க போகிறது வங்கித்துறையில் எப்படி இந்த கணினிமயமாக்கப்பட்டது, வங்கித்துறையில் எப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளே நுழைஞ்சது, இது நுழைஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்று எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு பெரிய ஒரு டாபிக்னு சொல்லலாம். இருந்தாலும் குறைஞ்ச நேரத்தில் நம்ம அதை பற்றி ஒரு சிறிதளவு பார்க்கோம். வங்கித்துறையில் எல்லாமே கையிலேயே செய்து கொண்டிருந்த காலம் போய் கம்ப்யூட்டரை புகுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தப்போ வங்கித்துறையில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் மிஷின் தான் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு தனித்தனியாக ஒவ்வொரு கம்ப்யூட்டரு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் சில வகையான சேவைகளை மட்டும் நம்ம அதில் செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஏஎல்பிஎம் அப்படின்னு ஒரு யுக்தி வந்தது. அந்த ஏஎல்பிஎம்மில் ஆட்டோமேட்டிக் லெட்ஜர் போஸ்டிங் மிஷின் அப்படிம்பாங்க. அதாவது பதிவேடுகளை தானாகவே பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி உள்ள ஒரு கணினின்னு வச்சுங்களேன். அந்த ஏஎல்பிஎம் ஆட்டோமேட்டிக் லெட்ஜர் போஸ்டிங் மிஷினில் குறிப்பிட்ட சில சேவைகளை மட்டும், உதாரணமாக கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த போன்ற கணக்குகளை மட்டும் அந்த கம்ப்யூட்டரில் முதல்ல பதிவு பண்ணுறது. அப்புறம் அந்த பதிவு பண்ணுறவர்களை மேற்கொண்டு அங்கே இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸுக்கோ சோனல் ஆஃபீஸுக்கோ அனுப்பிச்சு மொத்தமாக அதை ஒருங்கிணைப்பு வழக்கம். இது அடுத்த முயற்சி, இரண்டாவது முயற்சி. அதுக்கப்புறம் இந்த ஏஎல்பிஎம் மட்டும் ஒரு சில சர்வீஸ் தான் பண்ண முடிஞ்சுது. அப்படிங்கிறப்ப அந்த வங்கியில் உள்ள கிளையில் உள்ள எல்லா வகையான வசதிகளையும் நம்ம அதில் கொண்டு வரத்துக்காக அடுத்த முறையாக என்ன பண்ணாங்க, லேன்கிற அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிற அந்த நெட்வொர்க் மூலம் சில ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை, உதாரணமாக யூனிக்ஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலம் இதை விரிவுபடுத்தினாங்க. அப்போ இந்த லேண்ட்லேருந்து வேன்கிற அளவுக்கு அது சற்று விரிவடைந்தது. அப்புறம் தான் டோட்டல் ஆட்டோமேஷன் சொல்லி வங்கியில் இருக்கிற எல்லா கிளைகளையும் எல்லா வகையான சேவைகளையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக டோட்டல் ஆட்டோமேஷன் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அப்பயும் கூட ஒவ்வொரு கிளையும் ஒரு தனித்தனி ஒரு சர்வர் யூனிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள வரக்கூடிய தகவல்களை மொத்தமாக எல்லா கிளைகளுக்கும் அந்த வங்கியில் ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ்லையோ சோனல் ஆஃபீஸ்லையோ கன்சாலிடேட் பண்ணிக்கிற காலம் போய் அப்புறம் ஏன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில் கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்தது. கோர் பேங்கிங் சொல்யூஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு இஆர்பிம்பாங்க, என்டர்பிரைஸ் ரிஸ்க் பிளான் மாதிரி தான் வச்சுங்களேன். அந்த வங்கியில் உள்ள எல்லா வகையான சாஃப்ட்வேரும், அதாவது அக்கௌண்டிங்க்கு ஒரு சாஃப்ட்வேரு, ஹியூமன் ரிலேஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேரு, லோனுக்கு ஒரு சாஃப்ட்வேரு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு சாஃப்ட்வேரு அப்படின்னு தனித்தனியாக மென்பொருள் இருந்ததை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே இஆர்பியாக கொண்டு வந்தாங்க. எப்படி மற்ற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் சாப்பு, ஒரக்கிள் அப்படிங்கிற இஆர்பி இருக்கோ அதுபோல் வங்கித்துறையில் இஆர்பின்னு சொல்லப்போனால் இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன். இந்தியாவில் மேஜராக இருக்க போகிற சொன்னால் ஒரு 3 வகையான கோர் பேங்கிங் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய ஃபினக்கிள், இன்னொன்று ஆரக்கிளுடைய ஃப்ளக்ஸ் கியூப், மூன்றாவது டாட்டாவுடைய பேங்க்ஸ் 24. இந்த 3 வகையான ஒரு சாஃப்ட்வேர் தான், அந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் தான் இந்தியாவில் பெரும்பாலும் இன்று எல்லா வங்கிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நம்மெல்லாம் இது வரைக்கும் ஒரு வங்கியினுடைய கிளையினுடைய வாடிக்கையாளர் தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வங்கியினுடைய வாடிக்கையாளராக மாறிட்டோம். அப்படின்னா என்னென்னா எல்லாரையும் அந்த ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது சிஏஎஃப் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ஃபைலுங்கிற மாதிரி அதை வச்சு நம்மளை அடையாளம் கண்டுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் இந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்னு சொல்லிக்குமே தவிர இந்த கிளையினுடைய வாடிக்கையாளருங்கிற ஒரு கான்செப்ட் மாறிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் எந்த வகையான புது வகையான வசதிகளையோ அல்லது சர்வீஸ்லையோ கொடுக்க முடியுங்கிறது பாசிபிள் ஆச்சு, உடனுக்குடன் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அந்த வங்கி கிளையில் மட்டும்தான் வங்கி சேவைகளை பெற வேணும் அப்படிங்கிற நிலை மாறி வாடிக்கையாளர் வசதி கருதி அது பல வகையான சேனல்கள் உருவாச்சு. சேனல்கள்னால் ஒரு சாளரங்கள் சொல்லுங்களேன். வங்கி கிளைக்கு போய் தான் வங்கியினுடைய வசதிகளை அல்லது சர்வீஸ்களை பெறணுங்கிற அவசியம் இல்லை, ஏடிஎம்னு கொண்டு வந்தாங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இந்த மிஷின் மூலம் ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா வெறும் கேஷ் எடுக்கவும் அல்லது நம்ம கணக்கை பற்றி தகவலை தெரிவிச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம்
அதனுடைய வசதிகள் எல்லாம் கொஞ்சம் காலம் மாற மாற பெருகிக்கிட்டே வந்துருச்சு. பெருகிட்டே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம், ஏதாவது சில ஆர்கனைசேஷனுக்கு பணம் நன்கொடையாக கொடுக்கலாம். இப்போல்லாம் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறது மட்டும் இல்லை, ஏன்னா பணத்தை போடக்கூடிய வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏடிஎம்மில் வந்து முன்னால் கார்டு போட்டால் அந்த கார்டு உள்ளே போயிடும், அந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த கார்டு உள்ளே தான் இருக்கும். அந்த நிலை மாதிரி இப்போ கார்டை உள்ளே போட்டால் அந்த கார்டை விழுங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கார்டை உடனே எடுத்ததுக்கப்புறம் கூட இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்மை மல்டிலிங்குவல் ஏடிஎம்மாக கொண்டு வந்தாங்க. வெறும் ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லாமல் அது சில நேரங்களில் பேசக்கூடிய அளவுக்கு, தமிழ்லையும் தெரிவிக்கிற அளவுக்குன்றது, அல்லது வேறு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியில் தெரிவிக்கின்ற அளவுக்கு மல்டிலிங்குவல் ஏடிஎம் வந்துருச்சு. சில பேருக்கு இந்த பயன்பாடு தெரியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களுக்காக பயோமெட்ரிக் ஏடிஎம்மும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த சர்வீஸ் வந்து ஏடிஎம் வந்து முதல்ல வங்கிகளுக்கு உள்ள கிளைகளுக்கு மட்டுமே இருந்தது. பல வங்கிகளும் சேர்ந்து ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப இந்த ஏடிஎம் நெட்வொர்க் வந்துச்சு. அப்போ ஒரு ஏடிஎம்மில் அந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் மட்டும் வசதியை பெற முடியுங்கிற அவசியம் இல்லை, வேறு வங்கிகள் இருக்கவங்களும் வசதியை பெற முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்முடைய கிளியரிங் சர்வீசஸில், அதாவது செக்கு ஒரு பேங்கில் போடுற செக்கு இன்னொரு பேங்க்கு வசூல் பண்ணி தரதுக்கு கிளியரிங் ஹவுஸுக்கு போய் ஃபிசிக்கலாக செக்கை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா சிடிஎஸ்ன்னு சொல்லி செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னு, அந்த செக்கை அந்த கிளியரிங் ஹவுஸுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, அந்தந்த கிளைகளிலேயே அதனுடைய இமேஜை அப்படியே நம்ம படம் பிடிச்சு ஒரு நெட்வொர்க் மூலம் அனுப்பிச்சிடுவோம். அது கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. தென்னகத்தில் உள்ள கிரிட்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, கர்நாடகா, இத்தனை 6 மாநிலங்களை சேர்ந்த செக்குகள் அனைத்தும் இந்த ஒரு குறிப்பிட்ட சதர்ன் கிரிட்டில் மட்டுமே இருக்குது. அதே மாதிரி நார்த்தர்ன் கிரிட், வெஸ்டர்ன் கிரிட் இருக்குது. ஆக இந்த செக்கெல்லாம் வந்து கிளியரிங் ஹவுஸுக்கு போக வேண்டியது இல்லை, இந்த கிரிட் மூலம் இமேஜாக தான் போகும். அதே மாதிரி இன்வர்டு செக்கும் கிரிட்டாக தான் வரும். இந்த சிடிஎஸ்ங்கிறது இதனுடைய கிளியரிங்குடைய ஆப்ரேஷனுடைய டயத்தை வந்து T+2 டேஸுங்கிறதுலேருந்து குறைச்சி T+1 டேயாக இருக்குது. காலப்போக்கில் அது டேஸ்லேயே, அதாவது என்றைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அன்றைக்கே அந்த கணக்கில் வர வைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசோலைகள் இந்த சிடிஎஸ் மூலம் பரிமாறப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் இந்த கிளியரிங்லேயே வந்து இசிஎஸ் டெபிட், இசிஎஸ் கிரெடிட்னு வர கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணமாக உங்களுடைய டெலிஃபோனை பில்லை கட்டணும் அப்படின்னா நீங்கள் செக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலம் ஒரு மேண்டேட் கொடுத்துட்டா உங்கள் கணக்குலேருந்து பணம் எடுக்கப்பட்டு அந்தந்த டெலிஃபோன் கம்பெனிக்கு பணம் போயிடும். டெலிஃபோன் கம்பெனி மட்டும் இல்லை, எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாலும் சரி, அது நீங்கள் கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், வெல்த் டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை இது லோன் ரீபேமெண்ட்டாக இருக்கட்டும், இது போன்ற வசதிகளுக்கெல்லாம் இந்த இசிஎஸ் டெபிட்டுங்கிறது வந்தது. அதே போல் ஒரு பெரிய நிறுவனம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊழியர்களுக்கும் செக்கு கொடுப்பாங்க. அந்த செக்கை நம்ம பேங்குக்கு போய் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் பணம் எடுக்க வேண்டிய நிலை மாறி அந்த கம்பெனிகளே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருடைய கணக்குகளையும் எந்த வங்கியாக இருந்தாலும் சரி இந்த வங்கிகளுடைய கணக்கு எண்களை வாங்கி ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லா கணக்குலையும் வர வைக்கக்கூடிய அளவுக்கு செய்யப்பட்டது. அதுவும் இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டத்தில் இசிஎஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இந்த 2 இசிஎஸ் டெபிட் அண்ட் இசிஎஸ் கிரெடிட் வந்தனால கிளியரிங் ஆப்ரேஷனில் ஃபிசிக்கல் செக்கு அப்பயே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஃபண்ட்ஸை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்தது. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து செக்கு மூலம் தான் பணம் பரிமாற்றம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எலக்ட்ரானிக் மூலமும் செய்ய முடியுங்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கணுங்கிறதுக்காக ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு வசதியும் பண்ணி கொடுக்கப்பட்டது. ஆக இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வங்கித்துறையில் கம்ப்யூட்டருடைய மேம்பாடு மேலும் வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபோன் பேங்கிங்னு கொண்டு வந்தாங்க. அதில் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று உண்டு, ஐவிஆர்னு சொல்லி இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெகக்னைசேஷன்னு. நம்ம பேசுகிற குரலை வச்சே அது வந்து என்ன பண்ணும், நம்முடைய டிஜிட்டலாக மாற்றி, அதாவது அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றி டிஜிட்டல்லேருந்து திருப்பி அனலாக் ஆகி நம்முடைய சிஸ்டத்தில் உள்ள தகவல்களை திருப்பி மாற்றி நமக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது. அது இந்த ஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க. அதில் எஸ்எம்எஸ் சர்வீஸும் அதில் மாறுந்தது. ஆக ஒன்று நம்முடைய தகவலை பரிமாறத்துக்கு எஸ்எம்எஸ் மூலம் பண்ணலாம், அல்லது இந்த இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் மூலம் தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதிலிருந்து மொபைல் பேங்கிங் வர ஆரம்பிச்சிருச்சு. மொபைல் பேங்கிங்கில் நம்முடைய கணக்குடைய பண மாற்றம் பரிமாற்றம் செய்ய முடியும், நம்முடைய கணக்கு வழக்குகளை பார்க்க முடியும்.
இப்போ அந்த மொபைல் பேங்கிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி அடைந்து இன்டர்நெட் பேங்கிங்குடைய வசதிகளை ஃபுல்லாக கொண்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலம் அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லா வகையான வசதிகளையும் பெரும்பாலான வசதிகளையும் நம்மளால் பெற முடிஞ்சுது. கேஷை மட்டும்தான் அதில் எடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலை மட்டுமே தான் இருக்க தவிர வங்கி சேவைகளில் பெரும்பாலான சேவைகளை நம்ம மொபைல் பேங்கிங்கில் பெற முடிஞ்சுது. ஆக இப்படி இப்போ அதுக்கு மேலாக வர்ச்சுவல் பேங்கிங்னு வந்துருச்சு. வர்ச்சுவல் பேங்கிங்னா அதில் ஒரு ஏடிஎம் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ தேவையில்லை, செக் புக் தேவையில்லை. ஆனால் ஆன்லைனில் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனை மட்டும்தான் நம்ம அதில் செய்ய முடியும். ஆக இந்த வங்கித்துறையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு ஸ்டாண்டலோன் மிஷினாக அதுக்கப்புறம் ஏஎல்பிஎம்ங்கிற ஒரு வசதி பெற்று பின்னால் அது ஒரு கோர் பேங்கிங் சொல்யூஷனாக உருவெடுத்து இன்றைக்கி பல சேனல் மூலம் இன்டர்நெட் பேங்கிங், ஃபோன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஏடிஎம், வர்ச்சுவல் பேங்கிங்னு பல வகையில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த வளர்ச்சி இத்தோடு நிற்க போகிறதில்ல, இன்னும் பெரிதாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் வாழும் சூழல் நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே வருகிறது. எனவே நாம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பசுமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாக மழை நீரை சேகரிக்கிற முறை நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் தண்ணீரை சேமிக்கிற அந்த பழக்கம் நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்திருப்பதோடு இல்லாமல் அது பல நன்மைகளை செய்திருக்கிறது. ஆனால் இன்று கூட நீர் பற்றாக்குறை என்பது ஒரு பெரிய சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது நீர் சேமிப்பிற்கும் நீர் மேலாண்மைக்கும் பல உத்திகளை நாம் செய்திருக்கிறோம். பொதுவாக நாம் சொல்லுகிற அணை, ஏரி, குளம், குட்டை இது போன்ற வார்த்தைகளெல்லாம் ஏன் நம்மளால் உச்சரிக்கப்படுகிறது என்றால் மழைநீரை சேகரிக்கிற ஒரு முறையை இயற்கையாகவே நம்முடைய மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தான் இன்று கூட நான் பார்க்கிற அணைகளாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குளம், குட்டையாக எதுவாக இருந்தால் கூட அத்தகைய நீர்நிலைகள் மழையினுடைய நீரை சேகரிக்கின்ற ஒரு உத்தியாகத்தான் இருந்திருக்கிறதே ஒழிய, ஆனால் அது நம்முடைய மக்களுக்கு அந்த தண்ணீரை குடிநீராக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இது உருவாக்கியிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த செயல்முறைகள் பலவாறாக இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்குமே வேறு வேறாக இருக்கிறது. பொதுவாக அணை கட்டுகிற ஒரு முறையை நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவாகவே நம்முடைய ஆட்சியாளர்களை சில நேரங்களில் நம்ம பாராட்டுவது உண்டு. ஏனென்றால் அணை கட்டுகிற ஒரு முறை, ஏன் அணையை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக தண்ணீர் அங்கு இருப்பதோடு இல்லாமல் அது மக்களுக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்துகிற ஒரு இயற்கையாகவே அதை நீரை சேகரிக்கிற ஒரு முறைக்கு அதனுடைய ஏற்பாடு நிகழ்ந்ததனுடைய காரணமாக அங்கே விவசாயமும் சமூக பொருளாதார முன்னேற்றமும் உருவாகியிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இத்தகைய அந்த சேமிப்பு முறை, அணை கட்டுதல் மூலம் சேமிக்கின்ற அந்த நீரை சேமிக்கின்ற, அதுவும் சிறப்பாக மழை நீரை சேமிக்கிற அந்த உத்தி மக்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் பல நேரங்களில் நம்முடைய தலைவர்களை நாம் பாராட்டுவது உண்டு. அத்தகைய அணைகளை உருவாக்கி மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கிறார்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அதே போன்று குளம், குட்டை, இந்த குளம், குட்டை என்று சொல்லப்படுவதற்கு முன்னாடி இந்த அணையில் எப்படி நீர் சேகரிக்கப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது பொதுவாகவே அணையை கட்டுகிற இடம் ஒரு மலையை ஒட்டி இருக்கிற இடமாகத்தான் இருக்கும். அப்படி மலையை ஒட்டி இருக்கிற அந்த இடத்தை, ஒரு அகலமான இடத்தை உருவாக்கி மழை வருகிற பொழுது அங்கே பெய்கிற தண்ணீரை
லாபகமாக எடுத்து கொண்டு வந்து இந்த அணையை சேகரிக்கிற முறைதான் இன்று கூட நாம் பல இடங்களுக்கு சென்று பார்க்கிற பொழுது, அதுவும் சிறப்பாக வால்பாறையை ஒட்டியிருக்கிற அந்த இடத்தை பார்க்கிற பொழுது, அந்த மலையை ஒட்டி வாய்க்கால், அதிகமான வாய்க்கால் சென்று கொண்டிருக்கும். அது எங்கு மழை பெய்தால் கூட அந்த மலையினுடைய நீர் அந்த கால்வாய்க்கு வந்து அது இறுதியாக அந்த அணையில் அழகாக சேர்க்கப்பட்டதனுடைய விளைவாக இன்று கூட அந்த பொள்ளாச்சி போன்ற ஏரிகளில் இடங்களில் சிறப்பான விவசாயம் நடைபெற்று கொண்டிருப்பதற்கே காரணம் அந்த பெய்த அந்த மழையை, அந்த நீரை இத்தகைய முறையில் சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதோடு ஒரு கிராமத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நகரத்தில் எடுத்துக்கொண்டாலும், பொதுவாக நகரங்களில் ஏற்படுகிற ஏரி, அந்த ஏரி என்பது ஒரு சிறப்பாகவே அந்த மக்களுக்கு நீரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஏரிக்கு எப்பொழுது தண்ணி வருகிறது என்றால், மழை நேரங்களில் அங்கங்கு கிடைக்கின்ற அந்த தண்ணீரை சேகரித்து அது நம் மக்களுக்கு சேர்த்து வைத்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தருகிற ஒரு அட்சய பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது போன்றுதான் குட்டையாக இருக்கிற குளம் என்று சொல்லப்படுகிற அந்த நீர்நிலைகளும் நம்முடைய மக்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதை ஒட்டி நம்முடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். அது கோயில்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பொது மக்கள் கூடுகிற இடங்களாக இருந்தாலும் சரி, அத்தகைய இடங்களிலெல்லாம் நீரை சிறப்பாக சேர்த்து வைத்து அது மக்களுக்கு பயனுள்ள முறையில் உருவாக்குகிற ஒரு முறைதான் இன்று கூட அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால்தான் நமக்கு இருக்கிற ஒரு கவலை என்றால், இன்று பெய்கிற மழை எந்த அளவுக்கு இருக்குதுன்னா மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அத்தகைய குறைவாக பெய்கின்ற அந்த மழையினுடைய நீரை கூட சேர்த்து வைக்கின்ற ஒரு செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் சரியாக இன்றைக்கு செய்ய முடிவதில்லை. ஏற்கனவே இருக்கின்ற அந்த நீர்நிலைகளில் தான் நாம் பராமரித்து கொண்டு அந்த நீரை சேகரிக்கிற ஒரு முறையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வளர்ந்து வருகிற ஜனத்தொகைக்கு ஏற்பால் போல் இத்தகைய நீர்நிலைகளை அதிகரித்து நம்முடைய மழை நீரை சேகரிக்கிற முறையை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் வருகிற காலங்களில் மழை வருவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இதை சிறப்பாக பயன்படுத்தி அந்த நீர்நிலைகளை நாம் எப்பொழுதுமே அது நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று நாம் நிச்சயமாக யோசித்து பார்க்கிற பொழுது, நிச்சயமாக இத்தகைய மழை நீரை சேகரிக்கிற அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம் நம்மளோடு இணைந்திருப்பதோடு இல்லாமல் அதை மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கூட சில நேரங்களில் நம்முடைய பழைய படங்களை பார்க்கிற பொழுது, மழை பெய்கிற பொழுது அங்கே மக்கள் அந்த மழை நீரை அழகாக சேமித்து வைத்து பயன்படுத்துகிற முறை, அதுக்கு அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, இன்று கூட அந்த பாத்திரங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று நாம் தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் வீடுகளில் நாம் எப்பொழுதும் எத்தகைய சூழ்நிலையிலும், அது மாதிரி தான் பெரிய நிறுவனங்களில் கூட கட்டடங்களின் மேல் பகுதியில் ஏற்படுகிற அந்த நீரை நாம் அதை சரியான முறையில் எடுத்து கொண்டு வந்து அது ஒரு நீர்நிலைகளில் விடுகிற பொழுது அந்த நீரினுடைய தன்மை, அதனுடைய சூழல் எப்பொழுதுமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இத்தகைய மழை நீரை சேகரிக்கிற ஒரு முறை மக்களுக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு இடத்தை எப்பொழுதுமே ஒரு சுகாதாரமான சூழலில் வைத்துக்கொள்ளும் என்பதை நாம் உணர்கிற பொழுது, நாம் எத்தகைய முயற்சியில் எடுத்து பல வளர்ச்சிகளை செய்தால் கூட, ஆனால் மழை நீரை சேகரிக்கிற அந்த பண்பாட்டை, அந்த பயன்பாட்டை நாம் ஏற்படுத்துகிற பொழுது நம்மை சுற்றி எப்பொழுதுமே ஒரு நந்தவனம்தான் இருக்கும். அதை நாம் செய்ய தவறினால் அது பாலைவனமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இந்த நீரை, மழை நீரை சேகரிக்கிற அந்த செயல் திட்டத்தில் நம்ம இணைத்து கொள்வதோடு இல்லாமல் அந்த கலாச்சாரத்தையும் நாம் மேலும் மேலும் அதிகமாக மேலாண்மைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக மழை நீரினால் வருகிற அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது என்றால் வறட்சி என்று சொல்லப்படுகிற அந்த சூழலுக்கு நாம் செல்லுகிற ஒரு சூழல் வரும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன். அதனால் மழையில் வருகிற ஒவ்வொரு துளி நீரையும் சேகரிக்கிற பண்பாடை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம்.